அதாவது நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி லெட்டர்ஸ் நிறைய வரும்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு பாக்குறப்ப கோலங்கள் வந்து ஒரு புது ரெவல்யூஷன் உண்டு பண்ண மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த சீரியல்ஸ் அந்த மாதிரி இருந்ததானா எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்தது இல்ல. நான் இல்ல, பார்த்த வீட்டை விட்டு வெளியில வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. வீட்டுல ஃபேமிலி பிரச்சனை, வீட்டுக்குள்ளே பெரிய தொழிலதிபர் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தொழிலதிபர்னு சொன்னா கூட வீட்டு சண்டை தான் இருக்கும். களத்துல இறங்கி போராடி அந்த ஆமா. ஒரு விஷயங்கள் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும் பெண்களுக்கு. அந்த மாதிரி அவங்க லைஃப்லயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நிறைய அது ரொம்ப உங்களுக்கு டச்சிங்கா இருந்திருக்கும் இல்லையா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விஷயமா இது மாதிரி சொன்னது நிறைய. அதுக்கப்புறம் இது நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணெல்லாம் வந்து திருமணம் பண்ணி கணவன் வந்து காலேஜில் இந்த இதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறாங்க, ஃபைன் ஆர்ட்ஸில் இதில் படிச்சிருக்காங்க எக்மோரில். அவங்க வந்து இவங்க டிராயிங்காக, அந்த பையன் வந்து ஸ்கல்ப்சர். அது வாழ்க்கையில் எப்படி ஒருத்தனை சூஸ் பண்ணுறதுனா, ஸ்கல்ப்சர்னா எவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த செதுக்கிறது. அவ்வளவு பொறுமைசாலியால் மட்டும்தான் அது செய்ய முடியும். உளியை வச்சு செதுக்கிறவனால மட்டும்தான் முடியும். பொறுமையற்றவனால ஒரு வடிவத்தை கல்லுலேருந்து கொண்டு வர முடியாது. அப்போ இவன் தான் நமக்கு நல்ல வாழ்க்கை துணைன்னு அந்த பொண்ணை சூஸ் பண்ணியிருக்கு. அவன் அதில் எக்ஸ்பர்ட்டு. ஆனால் திருமணமான பிறகு பார்த்தீங்கன்னா பயங்கர சேடிஸ்ட். அதை தாண்டி பார்த்தா அந்த அழகியல்ல இந்த இதுக்குள்ள அவன் கொண்டுகிட்டே வரல. ஏன்னா இது வேற, அது வந்து ரசனை, இது வந்து நிஜம். இந்த நிஜத்தில் ரொம்ப சஃபர் ஆயிருக்குது.